வணக்கம் யூடியூப் நண்பர்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸில் கூட்ஸை வேறு இடத்துக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு புக் பண்ணியிருக்கோம். அந்த புக் பண்ண ஐட்டம் போய் சேர்ந்துருச்சா இல்லையா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னா ஆன்லைன்லேயே நம்ம அதை ட்ராக் பண்ணுறதுக்கான வசதி இருக்குது. ஸோ அது எப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் மனம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி கான்செப்ட் போகலாங்களா? வாங்க. முதல்ல கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் டெலிவரி ஸ்டேட்டஸ் அப்படின்றத டைப் பண்ணுங்க. அதில் பார்த்தீங்கன்னா indiapost.gov.in ஃபஸ்ட்டு வெப்சைட்டாக வரும். அதை கிளிக் பண்ணுங்க. அதில் கன்சைன்மெண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போகும்போது உங்களுக்கு காமிக்கிற ஃபார்மெட்டில் உங்களுக்கு ஒரு பில்லு வந்திருக்கும். அந்த ஃபார்மெட் பில்லில் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் பார்த்துட்டு இங்கே கன்சைன்மெண்ட் நம்பரில் டைப் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற டெக்ஸ்ட் என்னவோ அந்த டெக்ஸ்ட் அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள். இப்போ இந்த டெக்ஸ்ட்டில் கொஞ்சம் சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. கடைசி வேர்டு வந்து ஓவா 01 டவுட்டு. அதனால் நான் ரெஃப்ரெஷை கிளிக் பண்ணேன்னா வேறு இமேஜ் காட்டும், வேறு நம்பர்ஸு. அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அது டெலிவரி ஸ்டேட்டஸை காமிக்கும். என்ன டேட்டுக்கு புக் பண்ணாங்க, என்ன டேட்டுக்கு டெலிவரி ஆகிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா புக்கிங் டேட்டும் காமிச்சிருக்கு. இப்போ பார்க்குறது புக்கிங் டேட். அதுக்கப்புறம் பார்க்குறது நமக்கு டெலிவரி ஆன டேட்டை காமிக்குது. ஸோ அப்போது இந்த கூட்ஸ் வந்து இந்த பார்சல் வந்து அவங்களுக்கு டெலிவரி ஆகிடுச்சு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. நமக்கு வேணும்னா ஒரு பிரிண்ட் காப்பி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம புக் பண்ணது டெலிவரி ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான மெத்தட் தான் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம். மேலும் இது போல் நியூஸ் வேணும்னா தமிழ் மனம் நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.